ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுசான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் லேசாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 2 பத்தை தேங்காவை செதுக்கி எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஈரம்லாம் போயிட்டக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சதை சேர்த்துட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே சாப் பண்ணி சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல்லு பூண்டு. காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். கேஸ் ஸ்டவ்வில் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூட நெய்யும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த விழுது சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட போகிறோம். ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம். 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பாருங்கள், லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ரெஷ் பட்டாணி நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். இந்த கிரேவி கூட நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கூட உப்பும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோவும் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். விசில் வந்தாச்சு, ப்ரெஷரும் குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சுவையான டிஃப்ரெண்ட்டான ஒரு பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நானும் கூட ரொம்ப ஆப்டான ஒரு கிரேவி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.